அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஸ்டீவ் மெக்வின் டைரக்ஷன்ல சமீபத்தில் வெளியான பிளிட்ஸ் என்ற ஹிஸ்டாரிக்கல் வார் டிராமா படத்தோட விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம். இரண்டாம் உலக போரின் போது லண்டன்ல இருக்க எல்லா குழந்தைகளையும் பாதுகாப்பா சிட்டியை விட்டு தூரத்துல இருக்க ஒரு இடத்துக்கு கொண்டு போறாங்க. இப்படி போன குழந்தைகள்ல ஒரு சின்ன பையன் மட்டும் பாதியில இறங்கி திரும்பவும் அவனோட அம்மா கிட்ட போகிற அட்வென்ச்சர் பயணம் தான் பிளிட்ஸ் படத்தோட மொத்த கதை. இனி இந்த படத்தோட டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ரெண்டாம் உலக போர் நடக்கிற சமயத்துல லண்டன்ல இந்த படத்தோட கதை நடக்குது. ஹிட்லரின் ஜெர்மனி படைகள் தொடர்ந்து குறி வச்சு வான்வழி தாக்குதல் நடத்துற லண்டனோட ஒரு குறிப்பிட்ட பகுதியில தன் குடும்பத்தோட வாழ்ந்து வராங்க ரீட்டா. ரீட்டாவோட 9 வயது மகன் ஜார்ஜ் தான் இந்த படத்தோட ஹீரோ. போர் விமானங்கள்ல இருந்து வீசப்படும் வெடிகுண்டுகளை தயாரிக்கிற ஃபேக்டரியில வேலை பார்த்துக்கிட்டே வயசான அப்பாவையும் ஜார்ஜையும் நல்லபடியா பாத்துக்கிறாங்க ரீட்டா. ஜார்ஜ் பிறக்கிறதுக்கு முன்ன ஒரு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட ஜார்ஜோட அப்பா திரும்ப வரவே இல்லை. கருப்பினத்தவரான அவரை போலீஸ் என்ன பண்ணாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. இப்ப நாளுக்கு நாள் ஜெர்மனி படைகளோட தாக்குதல் அதிகமாகிட்டே இருக்கு. மக்கள் அவங்கள பாதுகாத்துக்க ராத்திரி எல்லாம் பங்கர்லயும் ரயில்வே சுரங்க பாதையிலையும் இருக்க வேண்டி இருப்பதால பிரிட்டிஷ் கவர்மெண்ட் குழந்தைகளை மட்டும் லண்டனை விட்டு தொலைவில் இருக்க ஒரு கிராமத்துக்கு அனுப்பி வைக்க முடிவெடுக்குது. தினமும் ராத்திரியில தொடர்ந்து குண்டுமழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்க இந்த இடத்துல இருந்து ஜார்ஜ் போறதே நல்லதுன்னு ரீட்டாவனை அனுப்பி வைக்கிறாங்க. அம்மாவை விட்டு பிரிஞ்சு போறதுல சுத்தமா விருப்பமே இல்லாத ஜார்ஜ் பாதி வழியிலேயே ஓடிக்கொண்டிருந்த ட்ரெயின்ல இருந்து கீழே குதிச்சிடுறான். எங்க இருக்கிறோம், திரும்ப எப்படி வீட்டுக்கு போறதுன்னு தெரியாம தன்னோட அம்மா கிட்ட போகணும்னு பயணிக்கிற ஜார்ஜ் என்னென்ன தடைகளை சந்திக்க வேண்டி வந்துச்சு, எல்லாவற்றையும் கடந்து ஜார்ஜால அவனோட அம்மா கிட்ட போக முடிஞ்சுதா இல்லையா என்பதுதான் பிளிட்ஸ் படத்தோட மீதி கதை. இனி இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்றேன். இரண்டாம் உலக போரின் ஆரம்ப நாட்கள்ல ஜெர்மன் விமானப்படை லண்டன்ல தாக்குதல் நடத்திய போது அங்கிருந்த மக்களோட வாழ்க்கையின் ஒரு பகுதியை சொல்வதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துல குறிப்பிட்ட கேரக்டரையும் சிச்சுவேஷனையும் சொல்ல அடிக்கடி பிளாஷ்பேக் காட்சிகள் வந்தாலும் படத்தோட ஸ்கிரீன் பிளே லீனியராகவே இருந்துச்சு. ரீட்டா என்ற கேரக்டர்ல நடிச்ச சேயர்ஸ் ரோனன் மற்றும் ஜார்ஜ் என்ற சிறுவனா வர்ற எலியட் எஃபர்னன் அம்மா மற்றும் மகனா நடிச்ச இந்த இருவரோட ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. படத்தோட சவுண்ட் டிசைன் நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த படத்துல நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம், படத்தோட விஎஃப்எக்ஸும் சினிமோட்டோகிராஃபியும் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் படம் போல ஒவ்வொரு காட்சியுமே ரொம்ப நேர்த்தியாகவும் அழகாகவும் இருந்துச்சு. இரண்டாம் உலக போர் நடக்கிற காலத்துக்கே நம்மளை கூட்டிட்டு போயிட்டாங்க. நைஜீரிய போலீஸ்காரர் ஒருவர் பங்கர்ல இருக்க மக்களுக்கு அறிவுரை சொல்கிற காட்சியும் அடுத்ததான் இந்த படத்தோட கிளைமேக்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பொதுவா வார் மூவிஸ் என்றாலே கை தனியா கால் தனியா கிடைக்கிற மாதிரி சீன்ஸா வச்சு போரோட கொடூரத்தை நமக்கு காண்பிப்பாங்க. ஆனா இந்த படத்துல இறந்து கிடக்கிற மக்களை பார்த்து கூட நமக்கு பரிதாபம் வரல. 8 மாசமா உயிருக்கு பயந்து பங்கர்லயும் சுரங்கப்பாதையிலையும் படுத்திருக்க மக்கள் எல்லோருமே நீட்டா ட்ரெஸ் பண்ணி ஃபுல் மேக்கப்போடு இருந்ததும் கொஞ்சம் உறுத்தலா எனக்கு இந்த படத்துல தெரிஞ்சது. தமிழ் டப்பிங்ல இந்த படம் இல்ல. தேவையில்லாத ஒரு சின்ன அடல் கண்டென்ட் காட்சியும் இந்த படத்துல இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது இது ஒரு தரமான படம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.